முதுமக்கள் தாளில் ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கொண்டால் 2 வகையான முதுமக்கள் தாளிகள் இருக்கிறது. ஒன்று காலத்தால் முந்தியவை சேப்பு வண்ணத்திலும், காலத்தால் பிந்தியவை கருப்பு சேப்பு வண்ணத்திலும் காணப்படுகின்றன. நான் வைப்ரேட்டிவ் ட்ரில் என்று சொல்லப்படுகிற அந்த மூலமாக மாதிரியை எடுப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்த போது அந்த ட்ரில் உள்ளே செல்லவில்லை. இரும்பாக இருந்தால் உடைந்திருக்குமே, இது என்னவாக இருக்கிறது, இது எக்கு போல் தெரிகிறதே என்று சொன்னால், இதல்தான் முதலாக இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலேயே காலத்தால் முந்திய எக்கு ஆல் உருவாக்கப்பட்ட கத்தி. வாள் செய்கிற பொழுது அந்த கொல்லன் பட்டறையிலே இரும்பை வைத்து அவர் உருக்குகிற பொழுது அந்த நெல் உமியை எடுத்து உள்ளே வீசுவார். காரணம் 1300 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை அடைவதற்காக அதை அந்த நெல் உமியை உள்ளே போடுவார். அப்படி போடுகிற பொழுது சில நெல் உமிகள் கருகி அந்த இரும்புக்குள் சென்றுவிடும், உருகி கொண்டிருக்கிற இரும்புக்குள். அந்த கரிமத்தை நாங்கள் வெளியே எடுத்து அதை காலக்கணிப்பு செய்தோம். பாருங்கள், இப்பொழுது இந்த சுவாரஸ்யமான 3 விஷயங்கள், பானை, குதிரை மற்றும் உலோகம் ஆகியவை சார்ந்த ஒரு உலகத்துக்குள் நுழைந்து பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த படத்துல நான் உங்களுக்கு உலகின் 3 வேறு காலத்தைச் சேர்ந்த தனித்துவமான பானை வகைகள் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன். இந்த பானை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அறிவு இண்டிபெண்டா ஒவ்வொரு இனக்குழுவிலும் தனித்தனியாக வேறு காலங்களில் இந்த அறிவானது வந்திருக்கக்கூடும். இல்லைன்னா இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் எங்கிருந்தாவது பார்த்து அதிலிருந்து மற்றவர்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கக்கூடும். டாக்டர் ராஜன் அவருடைய காணொலியில என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியாவில் இரும்பு காலம் என்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட 5300 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத அவர் நிறுவியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு இரும்பு செய்யணும்னா அதுக்கு முன்னால அதை செய்ய வேண்டிய உலை அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும். அப்போ அந்த உலையானது களிமண்ணால் செய்யப்படுகிறது, மட்பாண்டங்களால் செய்யப்படுகிறது அப்படின்னா அதற்கு முந்தைய தொழில்நுட்பமாக மெல்லிதான மட்பாண்டம் என்பது வந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவில் மட்பாண்ட கலாச்சாரம் என்பது இரும்பு காலத்திற்கு மிகவும் முந்தைய தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற மட்பாண்டங்களில் தமிழர்களுடைய மட்பாண்டங்களில் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எகிப்தியர்கள் மற்றும் மெசபடோமியர்கள் களிமண் தட்டுகளில் எழுத்துக்களை, சித்திர எழுத்துக்களை உருவாக்குகின்ற முறை ஆரம்பிக்கின்ற காலத்திற்கு முந்தைய காலத்திலேயே இங்கே தமிழ்நாட்டில் மட்பாண்டங்களில் பெயரை எழுதுகின்ற ஒரு முறையானது பரவலாக இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இந்த தரவுகள் நமக்கு சொல்கின்றன. இந்த இடது பக்கத்தில் இருப்பது தமிழர்கள் பயன்படுத்திய மட்பாண்ட காலம் மற்றும் அதனுடைய கற்பனையான உருவம். நடுவில் இருக்கின்ற படம் கார்டட் வேர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மட்பாண்டம் உருவாக்கும் பொழுது அதில் கயிறால் தடங்களை ஏற்படுத்தி பிறகு அதனை சுட்டு ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார்கள். இதற்கு அடுத்து ரைட் சைட்ல நீங்க பார்க்கறது பெல் பீக்கர் என்ற கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு பாண்டம். இதுல இன்னும் அழுத்தமான டிசைன்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதில் இந்த 3 கலாச்சாரங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால் இவற்றை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்தியாவில் இரும்பின் காலமானது செம்பு மற்றும் வெண்கலம் ஆகியவற்றுக்கு மிகவும் பிற்பட்ட காலத்தைச் சேர்ந்தது அப்படின்னு நம்பப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் டாக்டர் ராஜன் அவங்க செய்துள்ள காலக்கணிப்பின்படி இரும்பினுடைய காலம் என்பது மிகவும் தொன்மையானது அப்படிங்கிறத நமக்கு உறுதியாக இருக்கிறது. இந்த உறுதிப்பாடு என்பது இந்தியாவின் வரலாற்றையே முழுதும் திருத்தி எழுதுவதற்கு, இல்லைனா தமிழர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய தொழில்நுட்ப மேதமையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் உதவி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ பண்டைய இந்தியாவில் தமிழகத்தில் செம்பு அல்லது அலுமினியம் ஆகியவை கிடைக்காத காரணத்தால் மக்கள் கற்காலத்தில் மட்பாண்டங்கள், பிறகு மட்பாண்டங்களிலிருந்து நேரடியாக இரும்பு காலத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது டாக்டர் ராஜன் அவர்கள் வைக்கின்ற வாதம் ஆகும். செம்பு என்று எடுத்துக்கொண்டால் அது கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முற்பட்டது. இதற்கு அடுத்து செம்போடு சேர்த்து டின்னை கலந்தீங்கன்னா உங்களுக்கு வெண்கலம் என்ற உலோகம் கிடைக்கும். ஸோ அந்த உலோக காலம் இதற்கு பிந்தைய காலமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் உலகின் பிற பகுதிகளில் நிகழ்ந்திருக்கும் பொழுது தமிழ் கலாச்சாரம் என்பது அதற்கு முன்பாகவே இரும்பை பரவலாக
மக்களுடைய புழக்கத்தில் கருவிகளாக கொண்டு வந்திருப்பதை நாம் சமீபத்திய அகழ்வாராய்ச்சி முடிவுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 3 உலோக காலங்களை பற்றியும் ஒரு கற்பனையான ஒரு உருவகம் இங்கே உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக காட்டியிருக்கிறேன். இது நேனோ பனானா ப்ரோ கொண்டு வரையப்பட்ட ஒரு படம். இதில் வேறு வேறு கருவிகள் மற்றும் உலோகப் பொருள்கள் காட்டியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம ஊர்ல யாராவது நல்லா உயரமா அழகா ஒரு பொண்ணு எங்கேயாவது நடந்து போச்சுன்னா அரேபிய குதிரை மாதிரி இருக்கு அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறத பார்த்துருக்கோம். அது என்ன அரேபிய குதிரை, அது ஏன் உயரம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குதிரைங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விலங்குலாம் கிடையாது. இந்திய வரலாற்றோடு மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு விலங்கு குதிரையாகும். அந்த குதிரை மற்றும் அந்த குதிரையினுடைய மரபணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு இந்திய வரலாற்றோடு தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். குதிரை அப்படின்னு எடுத்தோம்னா அது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மிருகம் கிடையாது. இன்னைக்கு மத்திய ஆசியா பகுதியில் குறிப்பாக வடக்கு கசகஸ்தான் என்ற பகுதியை அது பூர்வீகமாக கொண்ட விலங்கு. முதலாக குதிரையை வளர்த்தவர்கள் போதாய் என்ற கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கிமு 3700 3100 வாக்கில் வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய பானைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களில் இருந்துதான் குதிரைப்பால் என்பது இவர்கள் முதலில் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குதிரை பால் இருந்து எடுக்கப்பட்ட மரபணுவிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்னா, இவர்கள் பயன்படுத்தியது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற குதிரைகள் அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற நவீன குதிரைகள் டாம் 2 என்ற வகையை சார்ந்தவை. ஆனால் இந்த மக்கள் வளர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்வால்ஸ்கி அப்படிங்கிற குதிரை வகைகளை இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இந்த குதிரை சவாரிக்கு ஏற்ற குதிரை கிடையாது. இந்த குதிரை பால் மற்றும் இறைச்சி ஆகியவற்றிற்காக இந்த குதிரைகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இந்த குதிரைகள் உயரமானவைகள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கின்ற நவீன குதிரை இனம் என்பது உயரமானது. சவாரி செய்யக்கூடிய வடிவம் கொண்ட அந்த குதிரை என்பது சிந்தாஷ்டா என்ற கலாச்சாரத்தை சார்ந்த பிந்தைய கால மனிதர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த கொடையாகும். இந்திய வரலாறு, அதாவது வேதகாலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தின் தொடக்கத்தில் அப்போதுதான் குதிரைகள் முதலில் இந்தியாவுக்கு அறிமுகம் ஆகின்றன. அப்படி என்றால் ஆரியர்களுடைய வருகை என்பது குதிரையோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய விஷயமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த குதிரைகள்லாம் ரதத்தை இழுப்பதற்கோ அல்லது சவாரி செய்வதற்கோ தோதான குதிரைகள் அப்படின்னு சொல்லலாம். கிமு 2200 அந்த காலகட்டத்தில் தெற்கு உரால் அப்படிங்கிற மலைப்பகுதிகளில் தோன்றிய சிந்தாஷ்டா அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தான் நவீன குதிரை வளர்ப்பு அதனுடைய முன்னோடி ஆவார்கள். இவர்கள்தான் நவீன குதிரையாகிய DOM2 வகை குதிரைகளை உருவாக்கியவர்கள். இன்னைய குதிரைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 64 குரோமோசோம் என்பது இருக்கிறது. இந்த டாம் 2 என்ற நவீன குதிரைகளுடைய வளர்ச்சியில LCORL மற்றும் GSDMC ஆகிய 2 மரபணுக்களின் கூட்டு செயல்பாடு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. நவீன குதிரைகளில் 3வது குரோமோசோமில் இருக்கிற இந்த 2 ஜீன்லையும் இந்த மரபணு மாற்றம் என்பது கிமு 2750 கிமு 2200, அதாவது இன்னைய காலகட்டத்துக்கு ஒரு 4750 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு மரபணு மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதுபோல பிறந்த ஒரு குதிரை உயரமாகவும் வலுவானதாகவும் இருந்ததால் அது விரும்பப்பட்டு அதனுடைய சந்ததிகளுக்கு பிறந்த குட்டிகளும் அந்த மாதிரியாகவே இருந்ததால் அவை பிற்காலத்தில் பெரிதாக விரும்பப்பட்டு இதனுடைய சந்ததிகள் பல்கி பெருகின. இந்த 2 ஜீன்களில் இந்த LCORL என்ற ஜீன் மொத்தமாக குதிரையை உயரமாக மாற்றியது மற்றும் உடல் அளவை பெரிதாக அது மாற்றியது. அடுத்து நாம் பார்க்கின்ற GSDMC என்ற இந்த ஜீன் அதனுடைய முதுகெலும்பு பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதை சவாரிக்கு உகந்த ஒரு விலங்காக மாற்றியது. சாதாரணமாக ஒரு பாலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிருகம் திடீரென இதன் காரணமாக ஒரு போர் வாகனமாகவே மாறியிருக்கிறது. இந்த குதிரையின் சந்ததிகள் தொடர்ச்சியாக விரும்பப்பட்டு இனப்பெருக்கம் செய்யப்பட்டன. அவை கிட்டத்தட்ட பின்னால் வேறு எந்த வகை குதிரைகளும் இல்லாமல் அவற்றின் முழு இடத்தையும் இந்த சந்ததிகள் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டன. குதிரைக்குன்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இந்த நவீன குதிரைகளுக்கு 3 விதமான நடைகள் அப்படின்னு இருக்கும். இந்த நவீன குதிரைகளுடைய சந்ததிகளாக வந்த வகைகளில் ஐஸ்லாந்து நாட்டில் வளர்க்கப்பட்ட
சில குதிரையில வந்து கூடுதலாக ஒரு மரபணு மாற்றம் என்பது 23வது குரோமோசோம்ல நிகழ்ந்து அந்த குதிரைக்கு மட்டும் தனித்துவமா மேலும் 2 விதமான நடைகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனால இந்த குதிரையில பயணம் பண்றது இன்னும் சொகுசாக இருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள். உங்களுக்கு இதை பத்தி ஆர்வம் இருந்தால் நீங்கள் கூடுதலாக தேடி அறிந்து கொள்ளலாம் நண்பர்களே. பிற்காலத்தில் இந்த சிந்தாஷ்டா கலாச்சாரத்தைச் சேர்ந்த மக்கள்தான் இந்தியாவுக்குள் நுழைந்த ஆரியர்கள் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள். இப்போது நாம் பார்த்த இந்த குதிரையின் மரபணு மாற்றம் எந்த அளவுக்கு இந்தியாவின் வரலாற்றை புரிந்து கொள்வதில் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம மேலோட்டமாக பார்த்த இந்த கலாச்சாரங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இப்போது குதிரையிலிருந்து திரும்ப மனிதர்களை நோக்கி வருவோம். இந்தியாவில் ஆரியர்கள், திராவிடர்கள் மரபணு குறித்த விவாதங்கள் என்று வரும்பொழுது முக்கியமாக R1A, R1B ஆகிய 2 Y குரோமோசோம் ஹேப்ளோ குரூப்பை பற்றி பிரதானமாக பேசுவார்கள். இதில் R1A அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்குள் வந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. R1B என்பது ஐரோப்பாவை சார்ந்த ஒரு குழுவாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் வந்து நாம் இதுவரையும் பார்த்த சில கலாச்சாரங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கார்டட் வேர் கம்யூனிட்டி அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இந்த பாகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். பெல் பீக்கர் என்ற கலாச்சாரம் இந்த ஐரோப்பாவின் பாகத்தை சேர்ந்ததாக பார்க்கிறோம். இந்த யம்னாயா என்ற ஆரியர்கள் மூதாதையர்கள் அவர்கள் இந்த பாண்டிக் ஸ்டெப்பி ரீஜன் என்ற இடத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பிரதானமாக. இதிலிருந்து நீங்கள் தற்கால பிரிட்டிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்டிக் கல்ச்சர் என்று சொல்லப்படுகின்ற கலாச்சாரம் இங்கே இருந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு இடத்துக்கு நேராகவும் அவர்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு காலம் வந்து இதில் குறித்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யம்னாயா கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் 3500 கிமு என்பதை சேர்ந்தவர்களாகவும், இந்த பெல்பீக்கர் என்பவர்கள் அதற்கு பின் வந்தவர்களாகவும், கார்டட் வேர் அவர்களிலிருந்து வந்தவர்களாகவும் இங்கே அடையாளம் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இவற்றை பற்றியெல்லாம் நாம் விரிவாக இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்தியாவிற்குள் ஆரியர்கள் பெரிய அளவில் படையெடுத்து கைபர் மற்றும் போலந்து கணவாய்கள் வழியாக உள்ளே நுழைந்ததாக இதுவரைக்கும் நமக்கு வரலாற்றில் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இது மாதிரி வந்தவர்கள் அங்குள்ள மக்களை கொன்று குவித்து பிறகு தங்களுடைய சந்ததிகளை அங்கே நிறுவியதாக நம்முடைய வரலாற்று பாடங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற பண்டைய மரபணு தரவுகள் அது தவறான தகவல் என்பதை நிரூபித்திருக்கின்றன. பொதுவாக பண்டைய இனக்குழுக்கள் என்பவர்கள் ஒரு புதிய இடத்துக்குள் நுழையும் பொழுது அவர்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு வணிக தொடர்பு அல்லது ஏதாவது ஒரு உறவு என்பது ஏற்பட்டு மனிதர்கள் பொதுவாக புதிய இடங்களில் உள்ள மக்களோடு திருமணம் அல்லது உடல் உறவில் ஏற்பட்டு தங்களுடைய மரபணுக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த சந்ததிகள் அந்த பரவலை தொடர்ந்து மேலே கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உலகம் முழுவதும் கிடைத்திருக்கின்ற மரபணு தரவுகள் நமக்கு சொல்கின்றன. பெரிய அளவில் சண்டைகள் என்பதெல்லாம் எப்பொழுது மனிதர்கள் பெரிய ஒரு அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தார்களோ அதற்கு பிறகு தொடங்கிய மிகவும் பிற்கால விஷயங்கள் என்பதுதான் ஆதி மனித மரபணு தரவுகள் நமக்கு சொல்லுது. காலத்தில் மரபணு தொடர்ச்சி ரீதியாக நாம் பார்த்தால் இந்த ஆரியர்கள் என்பவர்கள் படத்தில் பார்க்கின்ற இந்த யம்னாயா என்ற மேய்ச்சல் நில கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களே. இவர்களுடைய காலம் கிமு 3300 2600 வரைக்கும் சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இறந்தவர்களை குழி தோண்டி புதைக்கின்ற பழக்கம் இவர்களுடைய கலாச்சாரத்தை சேர்ந்ததாகும். அது மாதிரி இவர்களுடைய காலத்தில் செம்பு என்பது பரவலாக புழக்கத்தில் வந்திருந்தது. பொதுவாக இந்த யம்னாயா இனத்தை சார்ந்தவர்கள்தான் ஆரியர்கள் என்று சொல்லப்பட்டால் கூட மரபணு ரீதியாக பார்த்தால் அது சரியான கூற்று அல்ல. அதை பற்றி நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். வரலாற்றில் இவர்களுக்கு அடுத்து வந்த பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமானவர்கள் அப்படின்னா இந்த கார்டட் வேர் கலாச்சாரம் என்பதை சேர்ந்தவர்கள் அவர்கள். இவர்கள் கிமு 3000 முதல் கிமு 2350 வருடம் வரை வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
சால்கோலித்திக் பீரியட் என்பதை சேர்ந்தவர்கள். இந்த கீழே இருக்கிற படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எம்னாயா குழுவிலிருந்து புறப்பட்ட ஒரு கிளை பிரிவு மக்கள் தான் பிற்காலத்தில் காடட் வேர் மக்களாக அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்துல பாருங்க, இந்த காடட் வேர் கம்யூனிட்டி உருவாக்கிய மட்பாண்டங்கள் எந்த அளவுக்கு கலை நுணுக்கத்துடன் இருக்கின்றன அப்படிங்கிறத இதுல நீங்க பார்க்கலாம். இதுல இருக்கின்ற சில டிசைன்கள் இன்றும் மட்பாண்டங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இவர்களுக்கு அடுத்து வந்த முக்கியமான கலாச்சாரமாக சொல்லப்படுவது அப்படின்னா பெல் பீக்கர் கலாச்சாரம். இவர்களுடைய காலம் என்பது கிமு 2800 2450 என்ற காலம் வரைக்கும் ஆகும். இதுல இந்த இடத்துல இருக்கிற இந்த படத்தை பாருங்க. எருதுகளால் இழுக்கப்படுகின்ற இந்த மாதிரி சக்கரம் வைத்த மாட்டு வண்டி இவர்கள் நமக்கு கொடுத்த கொடையாகும். வண்டியில வீல் பார்த்தீங்கன்னா குறுக்கால சக்கரத்துல ஸ்போக்ஸ் இருக்காது. முழுதாக வட்ட வடிவமான வீல் கொண்ட வண்டிகளாக இவை இருந்திருக்கின்றன. இவர்கள் காலத்து மட்பாண்டம் அதையும் இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இவர்கள் காலத்தில் இந்த செம்பு என்பதோடு சேர்ந்து அலுமினியத்தை சேர்த்து வெண்கல பாத்திரம் உருவாக்குகின்ற டெக்னாலஜி இவர்கள் காலத்தை சேர்ந்ததாகும். இங்க கீழே இருக்கிற படத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் வெண்கலத்தால் ஆகியிருப்பதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இன்றைய பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற தேசங்களில் இவர்கள் பிரதானமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதற்கடுத்து நாம் பார்ப்பது சிந்தாஷ்டா என்ற கலாச்சாரமாகும். இந்த சிந்தாஷ்டா கலாச்சாரம் என்பது இன்றைய ரஷ்யா, கசகஸ்தான் பகுதியில் வரும். இவர்களுடைய காலம் கிமு 2100 கிமு 1800 வரை என்று சொல்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்தது தெற்கு உரால் மலைப்பகுதியில் ரஷ்யா, அதாவது ரஷ்யா கஜகஸ்தான் எல்லையில செழித்திருந்த இந்த சிந்தாஷ்டா கலாச்சாரம் உலக வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான இனக்குழுவாகும். இவர்கள்தான் முதலாக பாரம் குறைந்த ஸ்போக்ஸ் வைத்த போர் ரதங்களை கண்டுபிடித்தவர்கள். மேலும் ஏற்கனவே பார்த்தது போல சவாரிக்கு ஏற்ற வலுவான உயரமான குதிரைகளை, நவீன குதிரைகளை உருவாக்கியதும் இவர்கள்தான். இந்த வண்டி, இந்த ஆரக்கால் சக்கரம் மற்றும் குதிரை ஆகிய இரண்டும் இணைந்து ஒரு பெரிய போர் ரதமாக குதிரை என்பது மாறிய பிறகு அதன் மூலம் உலகம் முழுவதும் இவர்கள் பரவி பிற்காலத்தை சார்ந்த இந்தோ ஈரானிய மக்களுடைய முன்னோடிகளாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் வெண்கலம் சார்ந்த தொழில்நுட்பத்திலும் வலுவான முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் காலத்திலும் பானைகள் இருந்தன. அந்த பானைகள் தமிழர்கள் உருவாக்கிய பானைகளைப் போல அல்லாமல் தடிமனாக இருக்கும். இது ஏஐ கொண்டு வரையப்பட்ட அவர்களுடைய பாத்திரம். இந்த பாத்திரத்தில் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட டிசைன் பாருங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மோட்டிஃப் என்று வரைகின்றவர்கள் முதலில் பயிற்சி செய்கின்ற ஒரு டிசைனாக இந்த மாதிரி டிசைன் இருக்கிறத பார்க்கலாம். இன்றைய பழைய ஆதிவாசிகள் பலருடைய கைவினை பொருட்களிலும் இந்த மாதிரியான டிசைன்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். திடமாக இருக்கின்ற சக்கரம் என்பதில் வெட்டி எடுத்து அதை ஆரக்கால் சக்கரமாக மாற்றி அந்த வீல் என்பதோடைய வெயிட்டை குறைத்து அந்த வண்டி என்பது வேகமாக மாடுகளுக்கு பதிலாக குதிரைகளை வைத்து இழுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதன் மூலமாக மனிதர்களுடைய பயணத்தை மிகவும் வேகமாக ஆக்கியது இந்த சிந்தாஷ்டா மக்கள் நமக்கு கொடுத்த அறிவுக்குடையாகும் நண்பர்களே. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த ரதம் பார்த்தீங்கன்னா இது அவர்கள் உருவாக்கிய டிசைன். அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க மாடலா. மகாபாரத யுத்தம் முழுதும் வருகின்ற குறிப்புகளில் மற்றும் மகாபாரதம் குறித்த படங்களில் இந்த மாதிரியான தேர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர்கள் காலத்துக்கு முன் இந்த மாதிரியான தேர் என்பது மனித வரலாற்றில் இருந்திருக்கவில்லை. இப்போ நாம் தமிழ்நாட்டில் பார்த்தால் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வேள்பாரி என்பவர் முல்லைக்கு தேர் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற தேர் வந்ததும் இந்த காலத்துக்கு பிறகுதான். குதிரைகள் என்பது இவர்கள் நமக்கு கொடுத்த கொடையாகும். நவீன குதிரை என்று வந்துவிட்டாலே அதனுடைய காலம் கிமு 2100 என்ற காலத்துக்கு பிந்தைய காலத்தை சேர்ந்ததாகும். இந்த கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் தான் பிற்காலத்தில் இந்தியாவுக்குள் வந்த ஆரியர்கள் என்பது அவர்களுடைய மரபணு தொடர்ச்சி ரீதியாக அறியப்படுகிறது. எம்னாயாவா சிந்தாஷ்டாவா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கம்பேரிசன் இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எம்னாயா கல்ச்சர் என்பது முதலில் குதிரையை அறிமுகப்படுத்தியவர்கள் என்று இருந்த பொழுதிலும் அவர்களுடைய பரவலாக வழித்தோன்றல்களாக வந்த சிந்தாஷ்டா மக்கள் தான் குதிரையையும் அது இழுக்கும் வண்டியையும்
முதலாக பயன்பாட்டில் கொண்டு வந்தாங்க. யம்னாயாவோட வண்டின்னு எடுத்தோம்னா அது பார வண்டி, திடச்சக்கரம் கொண்டது, எருதுகளால் இழுக்கப்படுவது. அதுவே சிந்தாஷ்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குதிரைகளால் இழுக்கப்படுகின்ற ஆரக்கால் சக்கரம் கொண்ட எடை குறைந்த போர் ரதம் போன்ற வாகனத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். யம்னாயா பயன்படுத்திய குதிரை என்பது அழிந்து போன குதிரை இனம். ஆனால் சிந்தாஷ்டா மக்கள் நமக்கு கொடுத்திருப்பது இன்றும் புழக்கத்தில் உள்ள நவீன குதிரைகளுடைய மூதாதையர். யம்னாயா முக்கியமாக மேய்ச்சல் நிலத்தை சார்ந்தவர்கள். சிந்தாஷ்டா மக்கள் போர் மற்றும் பயணத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள். சாதாரண ஒரு குதிரையை ஒரு போர் வாகனமாக மாற்றிய பெருமை சிந்தாஷ்டா மக்கள் தான் சேரும். அசுவமேத யாகம் என்பதெல்லாம் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற இந்த வேத காலம் என்று சொல்கின்ற காலம் பற்றி இதன் அடிப்படையில் உங்களுக்கு தோராயமான அனுமானம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த படம் யம்னாயா கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் காலப்போக்கில் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்து அவர்களில் ஏற்பட்ட மரபணு மாற்றங்கள் எவ்வாறு இந்தியாவுக்குள் வந்தன அப்படிங்கிறத பற்றி பண்டைய மரபணு மாதிரிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஹேப்லா குரூப்புகளினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு படமாகும். 2019 படம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த யம்னாயா குரூப்லேருந்து 2 குழுக்கள் பிரிந்து ஒன்று வடமேற்கு நோக்கியும் ஒன்று மத்திய ஆசிய பகுதியை நோக்கியும் நகர்ந்து வந்திருப்பதை பார்க்கலாம். இந்த பயணத்தில் அல்டாய் மலைத்தொடரை நோக்கி பயணித்த குழுவானது ஆழ்ந்து அங்கிருந்து பின்னர் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தது. சிந்தாஷ்டா கலாச்சாரம் என்பதாக இது அறியப்படுகிறது. இந்த இடத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு கலாச்சாரம் இந்த BAMC என்ற ஒரு கலாச்சாரமாகும். இது ஈரானிய நிலப்பரப்போடு தொடர்புடையது. இந்த சிந்தாஷ்டா கலாச்சாரத்து மக்கள் இந்தியாவுக்குள் வரும் முன் இந்த BMAC கலாச்சார மக்களுடன், இவர்களை ஆக்சஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மக்களுடன் இணைந்து பிறகு அவர்களுடைய கலாச்சார பரிமாற்றம், மரபணு பரிமாற்றத்தை கொண்டு இந்தியாவுக்குள் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பண்டைய முனிவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அவர்களுடைய பிரதான அடையாளமாக சொல்லப்படுவது கமண்டலம் அப்படிங்கிற ஒரு பாத்திரமாகும். அதாவது மூக்கு வைத்த பாத்திரம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இதுலையுமே மூக்கு வைத்த பாத்திரம் வரலை. முதல் முறையாக நம்ம இந்த மூக்கு வைத்த கமண்டலம் என்ற ஒரு பாத்திரம் பற்றி பேசுகிறோம். இந்த வெண்கல பாத்திரம் என்பது எல்லா முனிவர்களுக்கும் கையில் அடையாளமாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக அகத்திய முனிவர் இல்லையா? இந்த கமண்டலம் என்ற பாத்திரமானது இந்த சிந்தாஷ்டா மக்கள் இதுபோல பயணித்து இந்த ஆக்சஸ் சிவிலைசேஷன் மக்களுடன் கலந்து உறவாடி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட தொழில்நுட்பமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களோடு நம்ம பொருத்தி பார்த்தோம் என்றால் இந்த கமண்டலம் எங்கிருந்து வந்தது மற்றும் அந்த மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அகத்தியர் என்ற ஒரு வரலாற்று பாத்திரம் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அகத்தியரின் காலம் என்பது மிகவும் பிற்பட்ட காலமாகத்தான் இருக்க வேண்டும். தமிழ் மொழி வரலாற்றில் நம்மீது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரமாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதனால் இதனை நான் உங்களுக்கு குறிப்பாக காலத்தை சுட்டிக்காட்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த படத்தில் இந்த யம்னாயா அல்லது ஸ்டெப்பி புல்வெளி கலாச்சாரத்தை சார்ந்த மனிதர்கள் எவ்வாறு வேறு வேறு கலாச்சாரத்தை சார்ந்த மக்களுடன் ஒன்று கலந்து உறவாடி தங்களுடைய மரபணுக்களை பகிர்ந்து அவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய ஹேப்லா குரூப்புகளாக அவர்கள் காலப்போக்கில் வேறு வேறு பாகங்களுக்கு பரவினார்கள் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறோம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சிந்தாஷ்டா கலாச்சாரத்தை நோக்கிய பயணம், பிறகு அதிலிருந்து மத்திய ஆசியாவை நோக்கி நகர்ந்து பிறகு அங்கிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்த வேதகாலம் அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் நான் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வேத காலத்தில் சார்ந்த மனிதர்கள் இங்கே வருவதற்கு முன்பாகவே ஏற்கனவே இங்கிருந்து ஈரானிய தேசத்தை சார்ந்த ஒரு பெரிய மரபணு பரிமாற்றம் என்பது கிமு 7000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நிகழ்ந்திருக்கிறது. அது பின்னால் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த படத்தில் காலம் பார்த்து விட்டோம். இதற்கு அடுத்து இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்த இந்த யம்னாயா மக்களுடைய மரபணு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். கிமு 3300
ஒரு இனக்குழு புறப்பட்டு சென்று முழுதாக அவர்களுடைய தொடர்ச்சியாக இங்கே வாழ்ந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் சிந்தாஷ்டா கலாச்சார மக்கள் இருந்திருக்கிறார்கள். பிறகு இந்த மக்கள் இந்த வழியாக உள்ளே வரும்பொழுது அந்த யம்னாயாவுடைய மரபணு சதவீதம் என்பது இங்கே குறைவாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்தன் தேவன் ஆடினான், தமிழ் கீதம் பாடினான். இதுவரைக்கும் நாம் பார்த்தது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கின்ற கலாச்சாரங்கள். இதற்கு அடுத்து நாம் முக்கியமாக இந்தியாவின் முக்கிய நாகரிகமாகிய சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சிந்து சமவெளியில் ராக்கி கார்கி என்ற இடத்தில் கிடைத்த பெண்ணினுடைய உடல்கூறிலிருந்து எடுக்கப்பட்ட மரபணுவின் மூலமாக இந்த நாகரிகத்தினுடைய காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நாகரிகம் பற்றிய விரிவான மரபணு குறித்த தரவுகளை கொண்ட உரை என்பது டாக்டர் ராஜ் முத்தரசன் அவர்கள் ஆற்றியது. யூடியூபில் உங்களுக்கு கிடைக்கும். அதை இங்கே உங்களுக்கு லிங்கோட நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த நாகரிகம் மற்றும் தமிழ் கலாச்சாரம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த காணொளியை முழுதாக பார்க்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது இருப்பதிலேயே பழமையான நாகரிகமாக கருதப்படுகிறது. இந்திய வரலாறு என்பதே அதற்கு பிறகுதான் தொடங்குகிறது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருதுகோளையும் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். இது கிமு 3300 கிமு 1300 என்ற காலத்தை சார்ந்த நாகரிகமாக சொல்லப்படுகிறது. வெண்கலத்தாலான இந்த நடனமாடும் பெண் என்ற ஒரு சிற்பமும் இந்த ஒரு அரசனுடைய ஒரு தலை உருவமும் இந்த எடை கற்கள் பயன்படுத்தப்பட்டதும் இந்த நாகரிகத்தின் முக்கிய அடையாளங்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முந்தைய பாகிஸ்தான், இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை வரை இந்த நாகரிக சார்ந்த பல இடங்கள் இருந்திருக்கின்றன. இதுல பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல இருக்கின்ற இந்த ராக்கி கார்கி என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது அதில் கிடைத்த ஒரு பெண்ணினுடைய ஒரு உடல் பாகத்திலிருந்து மரபணு தரவுகள் வெற்றிகரமாக எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்டு குறிப்பிட்ட சீக்வன்சிங் என்பதை செய்து அது எந்த ஹாப்லா குரூப்பை சேர்ந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அது பெண்ணினுடைய உடல் கூறு என்பதால் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இங்கே வலது பக்கத்தில் நீங்கள் பார்ப்பது அந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பதனுடைய ஆரம்ப கால பரவல் எந்த இடங்களில் இருந்திருக்கிறது என்பதை இங்கே காட்டியிருக்கிறார்கள். இதற்கு அடுத்து மேலே இந்த இடத்தில் பார்ப்பது நாம் முன்பே பார்த்த அந்த கமண்டலத்தை அறிமுகப்படுத்திய கலாச்சாரம் பிஎம்ஏசி ஆக்சஸ் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இனக்கூட்டம் அங்கே இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் இந்த நாகரிகமானது தன்னுடைய வளர்ச்சி அடைந்த நிலையில் தெற்காக நகர்ந்து வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ராக்கி கார்கி, தோலவிரா என்று கட்ச் வளைகுடா வரை வந்து பரவியிருப்பதை இந்த மேப் உங்களுக்கு காட்டுகிறது. இந்த இடங்களில் இருந்து வேறு வேறு பொருட்களை எடுத்துக்கிறார்கள். அதன் மூலம் இந்த நாகரிகமானது அடையாளம் காணப்படுகிறது. மிகவும் வளர்ச்சியடைந்த நிலையில் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு முறையான நகர நாகரிகம் என்ற வகையில் வரும். இந்த நாகரிகத்தில் தான் சுட்ட செங்கற்களால் ஆன கட்டிடங்கள் காணப்படுகின்றன. இது இந்த நாகரிகத்தின் முக்கியமான அடையாளமாகும். இந்த நாகரிகத்தில் கிடைத்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருள்களிலிருந்து இந்த மாதிரி எருதுகள் வைத்த சக்கரம் நாம் யம்னாய கலாச்சாரத்திலும் அவற்றை பார்த்தோம். எருதுகளில் இருந்து பலர் சேர்ந்து பயணிக்கின்ற இந்த மாதிரியான வண்டி என்பதும் இந்த கலாச்சாரத்தில் நமக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக கிடைக்கிறது. அடுத்து இந்த வலது பக்கத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த உருவம் என்பது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு தாய் தெய்வம் என்பதனுடைய ஒரு உருவமாக சொல்லப்படுகிறது. நாம் இதுக்கு முன்னால பார்த்த கலாச்சாரங்களோடு ஒப்பிடும் பொழுது சிந்து சமவெளிகளும் சமகாலத்தில் எருதுகளால் இழுக்கப்படுகின்ற திடச்சக்கரம் வைத்த வண்டிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக திமிலை கொண்ட காளை மாடுகள் இந்த கலாச்சாரத்தினுடைய முக்கிய விலங்காக அடையாளம் காணப்படுகின்றன. திமில் இருக்கின்ற காரணத்தால் இவற்றை இன்றைய தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு என்பதோடு இணைத்து சில ஆய்வாளர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு தமிழ் நாகரிகம் என்பதான கருதுகோளையும் முன்வைக்கிறார்கள். முன்பு நான் குறிப்பிட்டிருந்த இரும்பின் காலம் என்ற காணொளியில் பண்டைய தமிழர் நாகரிகம் என்பது பிரதானமாக இரும்பை பயன்படுத்த தெரிந்த ஒரு கலாச்சாரம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிந்து சமவெளியில் பிரதானமாக வெண்கலம் என்பது பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தால் தொல்பொருள்கள் ரீதியாக அதை நேரடியாக தமிழர் கலாச்சாரம்
என்று நாம் சொல்லிக்கொள்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன நண்பர்களே. இப்போ சங்க இலக்கியங்களில் வருகின்ற பரிபாடல், முக்கியமாக பரிபாடல் 11 வைகையில் வெள்ளம் சென்ற காலம் என்பதை பற்றிய வானியல் குறிப்புகள் நமக்கு தமிழில் கிடைக்கின்றன. அந்த குறிப்புகளை நாம் முறையாக வானியல் ரீதியான காலக்கணிதம் என்று செய்து பார்க்கும் பொழுது அது கிமு 3896 என்ற ஒரு காலத்தை சேர்ந்தது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காணொளியில் நமது சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அப்படின்னா அதை நீங்கள் இரும்பு காலத்தோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் வருவதற்கு முன்னமே மிகவும் வலுவான அதிக மக்கள் கூட்டத்தை கொண்ட எழுத்தறிவு பெற்ற ஒரு நாகரிகம் என்பது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது நண்பர்களே. இப்போ தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் வேறு வேறு உலக பாகங்களில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற பொருள் இருக்கின்ற காரணத்தால் இந்த சிந்து சமவெளி மற்றும் மற்ற நாகரிகங்கள் ஆகியவற்றுக்கு இடையில் பழங்காலத்தில் ஒரு வர்த்தக தொடர்பு இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நேரடியாக சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு தமிழர் நாகரிகம் என்று சொல்லிக்கொள்வதில் ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன நண்பர்களே. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி உங்களுக்கு இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த harappa.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல ஏகப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஏகப்பட்ட முத்திரைகள் கிடைத்திருக்கின்றன. அந்த முத்திரைகளில் உள்ள குறியீட்டை படித்து புரிந்து கொள்வதற்காக ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளும் நடக்கின்றன. தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய பரிசையும் இந்த எழுத்துக்களை சரியாக படிக்க தெரிந்தவர்களுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த மாதிரியான குறிப்புகள் வானியல் குறிப்புகளாக இருக்கலாம், நட்சத்திரம் சார்ந்த குறிப்புகள், விண்மீன்கள் சார்ந்த குறிப்புகளாக இந்த முத்திரைகள் என்பவை அடையாளம் காணப்படுகின்றன. இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த காளை உருவகம் என்று வரும்பொழுது சிந்து சமவெளியுடைய காளை, அதாவது போஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காளையினுடைய குரோமோசோம் என்பதை எடுத்து பார்த்தோம் என்றால் இது 14வது குரோமோசோமில் இருக்கின்ற இந்த PLAG1 மரபணு என்பது இந்த திமில் என்பது உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. அந்த மாதிரி வெப்பமண்டல பகுதியைச் சேர்ந்த இந்த காளைகளில் நாம் பார்க்கின்ற கழுத்து பகுதியில் பார்க்கின்ற அந்த தொங்கு மடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டியூலப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு பாகத்தை உருவாக்குவதில் கட்டுப்படுத்துவதாக இந்த குரோமோசோம் 5 மற்றும் 20 இருக்கின்ற மரபணுக்கள் முக்கிய பங்கை வகிக்கின்றன. மொத்தமா பார்த்தோம்னா இந்திய காளைகள் 60 குரோமோசோம் கொண்டவை. அதில் குறிப்பாக இந்த 3 குரோமோசோம்கள் இந்த குறிப்பிட்ட உடல் பாகத்தை கட்டுப்படுத்துகின்றன. இப்ப நாம் தென்னிந்தியாவில் பார்க்கின்ற காளைகளும் இதே வகையை சார்ந்தவையாக இருப்பதால் இந்த காளை வகை என்பது முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்த ஒரு காளை இனமாக சிற்றினமாக அடையாளம் காணப்படுகிறது நண்பர்களே. யூரோப்பாவில் இருக்கின்ற காளைகளுக்கு இது போன்ற ஒரு தகவமைப்பு என்பது கிடையாது.